والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فاثرن به نقعا فوسطن به جمعا. الحمد لله نصلي على رسول الله محمد. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவில் அறிந்து செயல்பட்டு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ஒன்று சேர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை படைத்து இந்த மனிதனை பற்றி சொல்லும் போது அஷ்ரஃபுல் மக்லூகாத், மனிதன் என்பவன் இந்த படைப்பினங்களிலே உயர்வான ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லுவான். அப்ப இந்த மனிதனை படைத்த ரப்பல் ஆலமீன் அவனை படைச்சு அப்படியே விட்டுட்டானா அப்படின்னு பார்த்தா இல்லை. அவனுக்கு வழிகாட்டுவதற்காக வேதங்களை கொடுத்தான். அந்த வேதங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் தூதர்களை அனுப்பினார். அப்ப அந்த தூதர்கள் என்ன இந்த உலகத்தில் செய்தார்கள் சொன்னா, இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய காரியத்தை செய்தார்கள். அப்படிப்பட்ட நபிமார்கள் செய்த அந்த பணியை பற்றி தான் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு. அழைப்பு பணியின் அவசியமும் அதில் பெண்களின் பங்கும் என்ற தலைப்பு இங்கு எனக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த அழைப்பு பணியை பற்றி, அதாவது அழைப்பு பணினா நன்மையை ஏவுறது, தீமையை தடுக்கிறது. அப்ப இதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு விஷயமானது ஒவ்வொரு மூமியான ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமை என்று சொல்லணும். அப்ப இந்த நன்மையை தீமையை தடுக்கக்கூடிய இந்த அழைப்பு பணி, இந்த பயான் பேசுறது, மற்றவங்களுக்கு சொல்றது, இதுவெல்லாம் நம்மள பல பேர் என்ன நினைச்சிட்டு போனா ஆண்கள் செய்யக்கூடிய வேலை, இத பெண்கள் எங்களுக்கு என்ன பங்கு இருக்கு அப்படியே நாங்கள் சொல்ல ஆசைப்பட்டாலும் எங்களுக்கு வெட்டமாக இருக்கிறது, நாங்கள் கூச்சப்படுறோம் என்ன அப்படி சொல்லக்கூடிய சில பேர் இருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சாங்க சொல்றதுக்கு நாங்க என்ன படித்த ஆளுங்களா, எங்களுக்கு அரபி சொற்கள் எல்லாம் வராது, நாங்க போய் இப்படி மயக்க பிடிச்செல்லாம் பேச முடியாது அப்படின்ற ஒரு சில தடங்கள் இருக்குது. ஆனா அவங்க என்ன சொல்லிட்டான், கடமைன்னு சொல்லி, எப்படி தொழுகை கடமையோ, எப்படி நீங்கள் நோட்டு பிடிப்பது கடமையோ, இந்த அழைப்பு பணி என்கின்ற இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒவ்வொரு ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் கடமைன்னு சொல்லிதான் அனுப்பிச்சாரு. அப்ப நாம அதை செய்யணும். முதல்ல இதை நோக்கமாக கொண்டு இங்க பேசப்படக்கூடிய கருத்துக்களை கேட்குமாறு நான் அன்புடன் கேட்கிறேன். ஏன்னா நாமும் செய்யணும், நமக்கும் அல்ல கடமை முடிச்சிருக்கான் அப்படின்றத உங்களுடைய மனதில் ஆழ பதிய வைக்கணும். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்தை பற்றி சொல்லும் போது, இந்த சமுதாயம் நாம இருக்கும் இல்லையா, நம்மளை பத்தி சொல்லும் போது 3வது அத்தியாயத்துல 110வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அதாவது இந்த சமுதாயத்தை அழகிய சொல்லக்கூடியவர் யார் தெரியுமா, யார் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டு இந்த நன்மையை தீமையை தடுத்து கொண்டு சாலிகான நல்ல அமல் செய்வாரோ
அவர் தான் அழகிய சொல்லக்கூடியவர் அப்படின்னு சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது இந்த உம்மத்திலே இந்த சமுதாயத்திலே அல்லாஹ் படைத்த ஆண்கள் இஸ்லாமிய காலத்துல இருந்து இறுதி வரையிலும் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திலே கைரோமல், அதாவது சிறந்த சமுதாயம் யாரு தெரியுமா? நீங்கள் தான். யாரு? முகமதுடைய சமுதாயமாக நாங்கள். அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, அந்த காரணத்தையும் அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்றான். ஏன் உங்களை நான் வந்து சிறந்த சமுதாயமா தேர்ந்தெடுக்கிறேன் தெரியுமா? நீங்கள் நன்மையை ஏற்றுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், நீங்கள் அல்லாஹ்வை நம்புகிறீர்கள் சொல்லி அல்லாஹ் சொல்றோம். அப்ப பாருங்க, நம்ம அழகா இருக்கோம், நாம கடைசி உம்மத்தா இருக்கிறோம், நாம வந்து ரொம்ப ஈமான்ல பலமா இருக்கோம், அப்படி இப்படின்னு எந்த கருத்தும் சொல்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க சிறந்தவர், நீங்க சிறந்த உம்மத்தே, மற்ற உம்மத்தை விட உங்களுக்கு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க இந்த நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவோம். அப்ப இந்த நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல் என்பது ஆண்களுடைய பணி மட்டுமல்ல, பெண்களுக்கும் உரியது. நாமும் அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு சிந்தனைக்கு நம்ம வரணும். அப்பதான் நம்ம சிறந்த உண்மைதான் ஆக முடியும். அப்படி இந்த நன்மையை தீமையை தடுக்கக்கூடிய இந்த காரியம் யாருடையதா? நபிமார்களுடைய. ஏன்னா இந்த சமுதாயத்துலதான் அல்லாஹ் அந்த கடமையை நம்ம மேல தெரிஞ்சிருக்கான். ஆனா மற்ற சமுதாயத்தினரை பாத்தீங்கன்னா ஒரு நபி இருப்பாரு, அடுத்த நபியை அனுப்பிட்டே இருக்கும், இன்னொருத்தவங்களை அனுப்பிட்டே, தூது செய்திக்காக அனுப்பிட்டே இருக்கும். அவங்கதான் அந்த வேலையை செய்வாங்க, அவங்களோட தோழர்கள் செய்வாங்க. ஆனா எல்லாருக்கும் கடமையா இல்ல. ஏன் அல்லாஹ் நம்ம மேல கடமையாக்கலாம் அப்படின்னா, இனி ஒரு நபி வருவாரா சொல்லுங்க, இனி அடுத்த நபி வருவாரா? இறுதி நபி யாரு? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அவங்களுடைய தூதுத்துவத்தை முடித்து சென்றிருக்காங்க. ஆனா அடுத்த கடமை யாருக்குன்னா இந்த சமுதாய மக்கள் ஆகிய நமக்கு தான். அதற்காக நாம போய் 7 வருஷம் படிச்சுட்டு வரணும், இல்ல நாம வந்துட்டு பல ஆண்டுகள் மதரசாவில படிக்கணும், நாம சில புராண ஆயத்துக்களை மனப்பாடம் செய்யணும், இப்படி எல்லாம் ஏதாவது ஒரு ஷரத்து, ஏதாவது ஒரு சட்டம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தன்னுடைய இறுதி ஹஜ்ஜில வள்ளி வாங்கி வலுவாயா, என்னுடைய இந்த சொற்பொழிலிருந்து ஒரு செய்தியை நீங்கள் கேட்டிருந்தாலும் அதை மற்றவருக்கு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்னிலிருந்து ஒரே ஒரு ஆயத்தை, ஒரு செய்தியை நீங்க கேட்டாலும் நீங்க என்ன செய்யணும்? மத்தவங்க கிட்ட போய் அதை சொல்லணும். அப்ப நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நன்மையான காரியங்கள்ல பல பெண்கள் பல ஆண்டுகளாக வந்து என்ன செய்யறோம்? கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், சொல்லக்கூடியவர்களாக. ஆனா இதை போய் மற்றவர்கள்ட்ட போய் எட்டி வைக்கிறோமா அப்படின்னு பார்த்தா நாம வந்து அதை ரொம்ப குறைவும் தான் சொல்லணும். இன்னும் சில பெண்மணிகள் நல்ல விஷயங்களை தெரிந்து தன்னுடைய குடும்ப அளவுல கூட போய் எட்டி வைக்க மாட்டேங்கிறாங்க. குடும்பத்துல நாங்க இப்ப பயணத்துக்கு போவோம், இன்னென்ன விஷயங்களை கேட்டோம் அப்படின்னு கணவரிடம் சொல்லக்கூடிய எத்தனை பெண்மணிகள் இருக்கோம், தன்னுடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டக்கூடிய எத்தனை பெண்மணிகள் இருக்கோம். கேட்கிறோம், நான் பயன் நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு இவங்க பேசினாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த தலைப்பு நல்லா இருந்துச்சு, இப்படி வந்து நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு போயிட்டு அடுத்த வாரம் என்ன பயன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டா தலைப்பு கூட தெரியாது, என்ன பேசப்பட்டதுன்னு கூட தெரியல. அந்த அளவுலதான் நம்ம என்ன செய்யணும்னா இந்த மார்க்க விஷயத்தில் அக்கறை கொண்டவர்களாக இருக்கும். அப்படி அல்லாமல் அன்றைய சஹாபிய பெண்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, இந்த வகை செய்தி நின்றுடுச்சுன்னு சொன்ன செய்தியை கேட்டு அழக்கூடியவர்களாக இருக்கும். மூவாயிரமான சொல்லக்கூடிய பெண்மணி அழுதுட்டே இருக்காங்க, ரொம்ப மூதாட்டியம். அவங்கள வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சந்திப்பாங்க. ரசூலுல்லாஹுடைய மறைவுக்கு முன்னாடி அபூபக்கர் சித்திகள் அவங்களும் உமரை போய் சந்திக்க போறாங்க. அப்ப அந்த உம்முஹைமன் என்ற பெண்மணி அழுதுட்டே இருக்காங்க. ஏன் அழுகுறீங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹுடைய மரணத்தை குறித்து அழவில்லை, ஏன்னா அவரும் ஒரு மனிதர் தான், அவரு மரணிக்கக்கூடியவர் தான். ஆனா வகி நின்றுடுச்சே, இந்த குர்ஆன்ல வரக்கூடிய சட்டங்கள் நின்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி அழுதாங்கன்னு சொன்னா நம்மளுடைய நிலை என்னவா இருக்கு? இந்த வகினாலே இங்க பேசப்படுது, அல்லாஹ்வுடைய வசனங்கள் தானே இந்த பயான்கள்ல சொல்லப்படுது, அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தி தானே இங்க சொல்லப்படுது. அதை நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொள்றோமா? நம்ம கேட்க முடியலையே, நம்மளால பங்கு கொள்ள முடியலையே, நாம வந்து இந்த மாதிரி மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வீரியத்தை அடையலையே என்ன
என்ன செஞ்சாங்க, மார்க்கத்தை தெரிந்து கொள்வதிலும் மார்க்க விஷயத்திலும் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கும். அடுத்து இன்னும் நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் போது பெண்கள் வந்து கேட்கிறாங்க, யாரும் சொல்லுங்களா, உங்களை சுத்தி எப்ப பாரு ஆண்களே இருக்கிறாங்க, அதனால என்ன செய்ய முடியல, உங்களுடைய கருத்துக்களை எங்களால கேட்க முடியல, அதனால எங்களுக்கு ஒரு நாள் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஹதீஸ்கள் பார்க்கணும். அப்ப அந்த மாதிரி நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் பெண்களுக்கு என்று ஒரு நாளை ஒதுக்கி உபதேசம் செய்தார்கள். அதை போல ஒரு நாள் இன்றைக்கு நமக்கு ஒரு நாள் கிடைக்குது. இந்த பகுதியை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா வாரம் ஃபுல்லா பெண்கள் பயணம் நடக்குது. இந்த கள்ளக்குறிச்சியில மட்டும் திங்கட்கிழமை ஒரு இடத்துல, செவ்வாய்க்கிழமை ஒரு இடத்துல, புதன்கிழமை ஒரு இடத்துல, வியாழக்கிழமை ஒரு இடத்துல, வெள்ளிக்கிழமை சும்மா பயணம் நடக்குது. சனி ஞாயிறு எல்லா நாட்களிலும் இந்த பெண்களுக்கான ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தப்பட்டு கொண்டுதான் இருக்கு. உபதேசங்களை அவர்தான் ஏற்பாடு செய்து கொண்டுதான் இருக்கு. ஆனா எத்தனை பேர் கொண்டு வரும்? ஜும்மான்னு சொன்னா ஓரளவுக்கு கூட்டம். ஏன்னா அன்னைக்கு புனிதமான நாள், நாம செஞ்ச நல்லது நமக்கு வந்து நன்மை கிடைக்கும் அப்படின்றத நம்மளை போன்ற பெண்கள் அல்லாமல் மற்ற பெண்களும் வெளியே வச்சிருக்காங்க. வீட்டுல இருக்கிறவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, சில பெண்கள் தொழுவாங்க, 5 வேளை தொழுவ மாட்டாங்க. ஜும்மா அன்னைக்கு மட்டும் குளிச்சுட்டு 2 ரகம் தொழுவாங்க. ஏன்னா ஜும்மா நாள் அப்படி அப்ப இதுக்கு மார்க்கத்துல இடமே இல்லை. அது ஒரு பக்கம். ஆனா ஜும்மா அன்னைக்கு மட்டும் எப்படி நாம பள்ளியில வந்து அத்தனை பேர் வரும் அப்படின்னு சொன்னா, ஜும்மா புனிதமானது, அங்க போன நன்மை கிடைக்கும், மறு ஜும்மா வரையும் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, இது போன்ற நன்மைகளுக்காகவும் இன்னும் குர்பானி கொடுத்த நன்மை எல்லாம் கிடைக்குது, இது போன்ற நன்மைகளுக்காக நம்ம ஒண்ணு தருவோம். அது போல பெண்கள் பையன் அப்படிதானே. அதான் எனக்கு முன்னாடி பேசின சகோதரி சொன்னாங்க, இந்த சபைக்கு வர்றதுனால எவ்வளவு பெரிய நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். அப்ப இந்த சபையை புறக்கணித்து உலக ஆதாயங்களுக்காக எனக்கு இன்னைக்கு பேங்க்கு போற வேலை இருக்கு, நான் வந்து அங்க போகணும் இங்க போகணும்னு சொல்லி நாமளே என்ன செய்யணும், உலக காரியங்களை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆனா நமக்கு கிடைக்கிற ஒரு நாள் தானே, நாம 1 மணி நேரம் இதுக்காக ஒதுக்குவோமே அப்படின்னு சொல்லி நாம இந்த பெண்கள் பயணங்கள் என்று ஜமாத் ஏற்பாடு பண்ணிச்சு அப்படின்னா மிக குறைவானவர்கள். அப்ப மார்க்கம் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிச்சா? இன்னும் தெரியாத எல்லாம் கற்றவன் எவனும் இல்லை. கட்டது கையளவே கல்லாதது கடலளவுன்னு சொல்லுவான். அப்ப எல்லாம் கற்றவர்கள் யாரும் இருக்காங்களா? ஒரு விஷயத்துல சிறந்தவங்களா கற்றவங்களா இருக்கா, மறு விஷயத்துல இல்லை இல்லையா? ஒரு சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்கிறவங்க வந்து சயின்ஸ்ல தேர்ச்சி பெறுவான். அவங்ககிட்ட போய் காமர்ஸ் பத்தி கேளுங்க, ஒண்ணும் தெரியாது. ஒரு அக்கௌண்டன்சி காமர்ஸ் படிச்சவங்கிட்ட போய் சயின்ஸ் மேத்ஸ் பத்தி கேட்டா ஒண்ணும் தெரியாது. அப்படிதான் உலக அளவு படிப்பு கூட இருக்கு. அப்ப எல்லாம் அறிந்தவன் அப்படின்னு சொல்றது யாருமே இல்லை. அப்படி எல்லாம் அறிந்துதான் நாம வந்து இந்த அழைப்பு பணியை செய்யணும் அப்படின்ற கட்டாயமும் இல்லை. நமக்கு ஒரு செய்தி கிடைச்சா, இந்த தொழுவதை பத்தின நன்மை நமக்கு தெரிஞ்சிச்சா, நாம மற்றவங்களுக்கு எது வைக்கணும், இது நம்ம மேல விதிக்கப்பட்ட கடமை. அதை ஒவ்வொருத்தரும் செய்யணும்னு சொல்லி அதான் சொல்லுதான். அப்ப நாமளும் அதுக்கு முற்படக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படிதான் அன்றைய சஹாபிய பெண்கள் என்ன செய்யறாங்க, இந்த இஸ்லாத்தை பரப்புவதற்காக ஹிஜ்ரத் செய்ய போனார்கள். சும்மா சாதாரண விஷயம் இல்லை ஹிஜ்ரத் செய்வது என்பது. இன்னைக்கு நாம ஒரு வெளியூருக்கு போனதாலே ஒரு 4 நாள் நம்ம ஒரு திருமணமாயி வந்துட்டோம், நம்ம அம்மா வீட்டுக்கு போனா வச்சுக்கீங்க, அதுக்கே பல தயாரிப்புகள் செய்து போறோம். போயிட்டு என்ன நம்ம சொல்றோம், 5வது நாள் நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு, என் வீட்டுக்கு வந்து என் பெட்ல தூங்கினாதான் எனக்கு நிம்மதி சொல்றதா இல்லையா? அப்ப ஹிஜ்ரத் என்பது சாதாரண விஷயமா? நாடு துறப்பது, எல்லா உணவைகளையும் தன்னுடைய எல்லாவற்றையும் துறந்து இஸ்லாமிற்காக, இஸ்லாத்தை நிலைநாட்ட வேண்டும், இஸ்லாம் பரவ வேண்டும், இஸ்லாம் வந்து இதோட நின்றுடக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையை ஏற்ற காரணத்துக்காக நாடு துறந்து போன பெண்களை எல்லாம் நம்ம பார்த்தோமோ இல்லையா? அவட விசவலமாக சொல்றோம், மெக்காவிலிருந்து மதினாவுக்கு வர ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி அபிசீனியாவுக்கு ஒரு கூட்டத்தை அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அந்த அபிசீனியாவுக்கு போன பெண்கள் அவர்கள் யாருன்னு சொன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண். அப்ப அவங்க எப்படி இருக்காங்கன்னா, அபிசீனியாவுக்கு போகும்போது அவங்க கருவுற்று இருக்கிறாங்க, அவங்க வந்து விரைவாக கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. அப்ப கர்ப்பிணிகள் சொன்னா இன்னைக்கு எவ்வளவு கவனிக்கப்படுகிறாங்க. அங்க நிக்காத, இங்க உட்காராத, ரொம்ப நேரம் உன்னால பயான்கள் உட்கார்ந்து இருக்க முடியாது, நீ வந்து பயான்கள் வராத அப்படின்னு ரொம்ப கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் நாம. ஆனா அன்றைக்கு இந்த இஸ்லாத்தை நிலைநாட்ட வேண்டும், இஸ்லாம் பரவ வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக
மாறிடுறாரு, அந்த கணவன் மாறிடுறாரு. அப்ப இந்த பெண்மணி என்ன செய்யறாங்க தெரியுமா? நீங்க வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்வேன், இந்த இஸ்லாத்தில் நிலைத்து நிற்பேன், இந்த இஸ்லாத்தை பரப்புவேன், நான் ஒவ்வொருத்தருக்கும் இந்த நன்மையை ஏறி தீமையை தடுக்கக்கூடிய காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு செய்த தியாகத்தினால இன்னைக்கு நாம இங்க ஏசிக்கல்ல உட்கார்ந்து இஸ்லாத்தை கற்றுக்கிறோம். அப்ப இன்னைக்கு இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சும்மா சாதாரணமாக இந்த இஸ்லாம் நமக்கு கிடைத்து விடவில்லை. பல பேருடைய தியாகங்கள், பல பேரின் அழைப்பு பணிகின்ற நன்மையை ஏறி தீமையை தடுக்கக்கூடிய காரியங்களை கையில் இருந்த காரணத்தினால்தான் இன்னைக்கு நாம இஸ்லாமியர்களாக இருக்கோம். அப்ப இது மட்டுமா அப்படின்னு பார்த்தா பல பெண்கள் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் கூடயே வந்து ஹிஜ்ரத் செய்ய போறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் வந்து என்ன செய்யறாங்க, மெக்காவுல இருந்து மதீனாவுக்கு போகும்போது ஹிஜ்ரத் செய்ய போறாங்க. அவங்களும் கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. அப்ப மெக்காவுல இருந்து ஹிஜ்ரத் செய்து போகிற அவர்களுக்கு அவர்களுக்கு என்ன கட்டாயம் அப்படின்னு சொன்னா இந்த இஸ்லாமை பரப்ப வேண்டும், இஸ்லாத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரே காரணம். இப்ப கர்ப்பிணி கூட என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி இஸ்லாத்துக்காக போனாங்க அப்படின்ற செய்திகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறாங்க. அப்ப நம்ம பெண்கள் இருக்கும், நமக்கு என்ன வேலை, நமக்கு இன்னைக்கு இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கு ஏதாவது தடை இருக்கா, இஸ்லாத்தை பயணிப்பதற்கு ஏதாவது தடை இருக்கா, எல்லா வசதி வாய்ப்புகளையும்
சூழ்நிலையும் அதான் ஏற்படுத்துகிறது. அப்ப நம்மளால ஒரு நன்மையை தீமையை தடுக்கக்கூடிய காரியத்தில் பங்கு பெறுவது அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டா நம்மளுடைய காலகட்டத்துல அது ரொம்ப இலவான ஒரு விஷயம். நம்மளால வந்து என்ன செய்ய முடியும்? இந்த வலைதளங்களே தாராளமாக மாற்ற முடியும். நாம வச்சிருக்கக்கூடிய வாட்ஸ்அப், நாம வைத்திருக்கக்கூடிய பேஸ்புக், நாம வைத்திருக்கக்கூடிய இன்ஸ்டா, இதெல்லாம் இன்னைக்கு பெண்களாகி நாம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம பெருசா வந்து தியானம் இன்ட்ரெஸ்ட் செய்யும் போது போறதில்லை. பெருசா வந்து நாம என்ன செய்ய போறதில்லை, இதெல்லாம் நேரம் கொண்டு போறதில்லை. போற போது அந்த வலைதளங்கள்லயாவது நாம வந்து இந்த இஸ்லாத்தை பழக்கமா அப்படின்னு பார்த்தா இல்ல. பல உலக விஷயங்கள் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய பெண்கள் நம்ம வந்து இன்னைக்கு என்னென்ன அப்டேட்டுகள் வருதோ, அரசாங்கத்தினால என்ன ஒரு ஸ்கீம் என்ன எப்படி இருந்தாலும் அதை தெரிந்து செயல்படும். மற்ற காரியங்கள்ல என்ன விஷயங்கள் வேணாலும் அதை தெரிந்து கொள்வதில் ஆர்வப்படும். ஆனா மார்க்க விஷயம் என்று வரும்போது எப்ப பார்த்தாலும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய சந்தேகங்களுக்கு வேற ஒரு நபரை தான் நாடகத்துல வேலை இருக்கு. எனக்கு எப்பவுமே என்ன அப்படின்னா வருஷத்துக்குள்ள அம்மாள் வருது நோக்கம் அந்த பயன்களை கேட்கும். ஆனா வருடம் சில சந்தேகங்கள் வந்துருக்காரு. அப்ப எந்த அளவுல நாம் இந்த மார்க்கத்தை அறிந்து நம்முடைய உள்ளத்தை உணர்ந்து வைத்திருக்கிறோம், நாம் மற்றவர்களை எட்டி வைக்கிறோம் அப்படின்றத நாம உணரணும். அவ எந்த ஒரு செய்தியுமே நம்ம உள்ளத்தை போய் அளந்துச்சுன்னா எங்க நம்ம கேட்டாலும் நமக்கு அந்த செய்தி ஞாபகம் போதும். இன்னைக்கு பெரும்பான்மையான பெண்கள் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி சிற்ப மூலிகை இருந்தார்கள். என்னன்னா பரவாயில்ல மூலிகை கிடந்தக்கூடிய பெண்களை பார்ப்போம், பாத்திமாக்கள மூலிகை கொடுங்க பெண்களை பார்ப்போம், மூட நம்பிக்கைகள்ல மூலிகை கொடுங்க பெண்களை பார்ப்போம். ஆனா அவர்கள சிலரைதான் இந்த அழைப்பு பணி மூலமாக வார்த்தெடுக்க முடிஞ்சதே தவிர இன்னும் பல பேர் அணுகிறே இருக்காங்க. அப்ப அவர்களை எல்லாம் திருத்தக்கூடிய இந்த ஏகத்துவத்தை பட்டி சொத்தியைக்கும் கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு கடமை யாருக்கு இருக்க வேண்டும்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கோம். இன்னைக்கு சில கூட்டமைப்பு சில குழு பெண்கள் செய்யறதாகவே ஒரு சமுதாயத்துல சில மாற்றங்கள் ஏற்பட்டுன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் அந்த கடமையை கையில் எடுத்தோம்னா இன்னும் எவ்வளவு மாற்றங்கள் நம்ம சமுதாயத்துல கொண்டு வரணும். இப்ப சட்டம் முன்னாடி ஒரு கருத்தரங்கு நடந்துச்சு. எதை குறித்து நடந்துச்சு சொல்ல பார்க்கலாம். இஸ்லாம் பெண்ணுரிமையை பறிக்கிறதா இல்ல கொடுக்கிறதா நடந்துச்சா? ஏன் இந்த கருத்தரங்கு நடத்துவதற்கு கட்டாயமா நம்ம வந்து திணிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா சமுதாயத்துல அவ்வளவு ஒரு நம்மளை பத்தின ஒரு விமர்சனங்கள் இருக்கு. ஏன்னா பெண்களுக்கு எந்த உரிமையுமே இந்த இஸ்லாம் கொடுக்கல, பெண்களை அனுப்பி வைக்குது, பெண்களுக்கு அது இல்லை, இது நிறைய குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் வந்து கொண்டே இருக்கு. எந்த காலகட்டத்துல 2026 ஏன் இதுக்கு காரணம் யாரு? சமுதாயத்தில அக்கறை இல்லாமல் கடமையை உணராத நாம் தான் சொன்னா அது ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. இப்ப நம்மளுடைய மார்க்க சட்டங்களை நம்மளுடைய மார்க்க விதிமுறைகளை ஒவ்வொருவரும் ஓரளவுக்கு அறிவிக்கிறத நம்ம முன்னாடி எழுதி வச்சிருந்தா கூட இது மாதிரி விமர்சனங்கள் உணர்ந்துருமா? இந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்காங்க இருந்துருக்கோமா? அப்ப நாம நம்மளுடைய கடத்தை உணர்ந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு நாள் இருக்கணும். ஆனா நம்ம இந்த சமுதாயத்துல இஸ்லாத்தை குறித்த ஒரு பரப்புரையை ஒவ்வொருவரும் நாம நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ, ஏன்னா எல்லாருமே மைக்க பிடிச்சு பேச முடியாது இல்லையா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அப்ப சில பேர் பேச முடியும், சில பேர் அதுக்கு முடியாது. அப்ப தனிநபர் செய்யலாமே. நம்ம பக்கம் வீட்டுல இருக்கிறவங்க நம்ம என்ன செய்ய முடியும்? நாம இந்த அழைப்பு பணியை எடுத்து செல்ல முடியும். நாம ஒரு பயனுக்கு வரோம், நாம நல்லது வரோம்னா எங்களால பேச்சு திறமை இல்லைங்க, எங்களுக்கு சொல் திறமை இல்லை அப்படின்னா நாங்களும் கூட்டிட்டு வர திறமை கூட இல்லாம இருக்கும். ஒரு ரேஷன்ல ஒரு பொருள் இலவசமா தரணும்னு சொன்னா எத்தனை பேருக்கு சொல்லி நம்ம போன் பண்ணிடணும். நமக்கு பிடிச்சவங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் நம்ம அந்த பயன் அடையணும்னு செய்யறோம். அது தவறு இல்லை, அது மனிதனையே ஒரு பணி. மற்றவங்களும் நம்ம மாதிரி நல்லா வாழணும்னு நினைக்கிறோம். ஆனா அது போல மார்க்கப்படி செய்யறோமா? நம்ம மார்க்கத்துல நம்ம ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு சொன்னா அதை வந்து நம்ம என்ன செய்யணும்? கொண்டு செல்லணும்.
சொல்லலாம், நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கு சொல்லலாம். இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப அவல நிலை என்னன்னா, பள்ளி வாயில்கள் மாணவன் மாதத்தில் ரொம்ப வழியுது. ஆனா மற்ற நாட்கள்ல பதற்கோ முகற்கோ அசருக்கோ ஆண்களை காணும். அப்ப பெண்கள் என்ன தாவா நம்மளுடைய குடும்பத்துல செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எந்த மனைவி சிறந்தவள் தெரியுமா? ஒரு ஆண் அதனுடைய தொழில் எடுத்துட்டு தூங்குறாருன்னு சொன்னா அவரை எழுப்பிவிட்டு அவரை எழவில்லை என்றால் அவர் முகத்தில லேசா தண்ணியால் தெளிச்சு அவளை எழுப்பி யார் ஒரு பெண் அதனுடைய தொழிலுக்கு அனுப்புகிறாரோ அவள்தான் சிறந்தவர். அதே போல ஒரு பெண் தொழுவாமல் தூங்குகிறார் சொன்னா ஒரு கணவர் அந்த பெண்ணை எழுப்பிவிட்டு தண்ணி தெளிக்காம எழுப்பிவிட்டு பதவிய தொழுகைக்காக தூக்கத்தை விட்டு எழுதுறாருன்னு சொன்னா அவரும் சேர்ந்தவர். அப்ப இருவரையும் பார்த்து, ஏன்னா இந்த மாதிரி தம்பதிகளை பார்த்து எல்லாரும் பேசலாம். எல்லாரும் சொல்றாங்க, ஏன்னா அந்த தம்பதிகளை பார்த்து இயக்குறான்னு சொன்னா அவர்களுடைய மன இச்சையை கட்டுப்படுத்தி உடனே விட்டு எந்திரிச்சாங்க, போர்வையை விட்டு விட்டார்கள். யாருக்காக எந்திரிச்சாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுக்காக. அப்ப இது போன்ற தாவா ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்துல செய்ய முடியாதா என்ன? எத்தனை விஷயங்களுக்காக நாம எப்படி எப்படி பேச முடியுமோ அப்படியெல்லாம் கடிதத்தை பேசி அவருடைய சம்மதத்தை வாங்குறோம். உலக காரியத்தை ஒருத்தர் வாங்கறோமா இல்லையா? ஆனா மார்க்கம் ஒருத்தர் மட்டும் எவ்வளவோ சொல்லிருக்காங்க, கேட்க மாட்டேங்கிறாரு. அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன? அடுத்தது நீ எப்படி அவரை தவிர்த்து நீ எப்படி அந்த தொழிலை பற்றி அவரை விளைய வைக்க போகிறார்? அவ இது பற்றி எல்லாம் கூட நம்ம சிந்திக்கிறது. இன்னைக்கு பிள்ளைங்க விஷயம் எடுப்பாங்க. இன்னைக்கு பிள்ளைகள் சீர்கெட்டு போயிருக்கிறாரு. இந்த ஆண்ட்ராய்டு போன் இருந்து இன்னும் உட்பட்டு ஆண் பிள்ளைகள் ஒரு பக்கம், பெண் பிள்ளைகள் ஒரு பக்கம் என்று சமுதாயம் சீரழிந்து கழிக்கிறது. இதற்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த தாவா சரியா போய் சென்றடையாததுதான். நம்ம கேட்ட விஷயத்த பிள்ளைகளுக்காக எப்படி வைக்கணும், நம்ம பிள்ளைகளையாவது நம்ம ஒழுக்கப்படுத்தி கொடுத்து வரணும். ஏன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் ஒருவர் ஒரு நன்மையான காரியத்துக்கு விட்டுட்டு சென்று விடுகிறாரோ, ஒரு நன்மையான காரியத்தை ஒருவருக்கு கற்றுக் போயிடுறாரோ, அவர்கள் செய்யும் வரை இந்த சொன்னதை பத்தியா அந்த இதை போட்டாங்க பத்தியா அவங்களுக்கும் அந்த கூலி கிடைக்கும். யார் பின்பற்றாங்களோ அது போன்ற கூலி சொன்னவங்களும் கிடைக்கும் சொல்லி நபிசல்லாஹு சொன்னாங்க. அப்ப அந்த அளவுக்கு நன்மை இருக்குது. அப்ப சொல்றத போய் நம்ம எங்கேயும் வெளியே சொல்லணும்னு அவசியம் இல்லை. முதல்ல குடும்பங்களாக நீங்க அல்லாஹ் தஆலா சொன்னா அனுபவிக்கும் நீங்க உங்களுடைய குடும்பத்தாரையே முதல்ல காப்பாடுங்க. அங்க உள்ள எரிபொருட்கள் என்ன? கற்கள் மனிதர்கள் தான் அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறான்னு சொன்னா, நாம இந்த தாவாவை நன்மை ஏழை தீமையை தடுக்கிறத முதல்ல குடும்ப அளவுல ஆரம்பிங்க. நம்மளோட பிள்ளைகளுக்கு சொல்ற எது நன்மை கெட்டது நல்லது. ஏன்னா பிள்ளை பிறக்கும் போது அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, இஸ்லாம் பிறகு அது வளரப்படும் போதுதான் ஒரு நசாராணியாகவோ அல்லது ஒரு யூதனாகவோ அல்லது ஒரு இஸ்லாமியனாகவோ வளர்க்கப்படுது. அப்ப வளர்க்கும் விதத்துலதான் இருக்கு. ஒரு தாய்க்கு பொறுப்பு என்ன அப்படின்னா, தன்னுடைய பிள்ளையை வளர்க்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த பொறுப்பையாவது நம்ம சரியா செய்யறோமா? அல்லாஹ் நம்ம மீது இந்த நன்மையை வந்து தீமை தடுக்கிறத கடமையாட்டிருக்கா. அந்த தாயான பொறுப்பையும் கொடுத்துருக்கான். அப்ப நாம நம்மளுடைய குடும்பத்தையாவது சரியான முறையில தாவா செய்து நிறுத்தி இருக்கோமா அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குறியாக இருக்கு. இன்னைக்கு பல பிள்ளைகளிட தொழுகை இல்லை, பல பிள்ளைகளிட ஆடை ஒழுக்கம் இல்லை, பல பிள்ளைகளிடம் வந்து சரியான ஒரு கலாச்சார ரீதியான ஒரு சீரமைப்பு இல்லை. கலாச்சாரம் ரொம்ப சீர்கெட்டு இருக்கும். எந்த ஆணையமான அந்நியர்கள் வேணுமானால் உரையாடலாம், தனிச்சு போட்ட உரையாடலாம், எப்ப வேணாலும் நின்று பேசலாம். இப்படி எல்லாம் ஒரு வழிமுறையை எதன் மூலம் அந்த பிள்ளை ஒரு தாய் போல பிள்ளை நூலை போல செயல் சொல்லுவோம். அப்ப நாம என்ன செய்யணும்? அவங்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய காரியத்துல நம்ம ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கும். அதற்காக நம்ம போய் என்ன செய்ய தேவையில்லை, வருட கணக்கில் போய் மதரசாக்கள்ல படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இந்த ஆயுள் பட்டம் ஆயுள் பண்றதுல எல்லாம்
அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்துல பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்வே உம்மி நபி எழுத படிக்க தெரியாத ஒரு நபிக்கு தான் நல்லா செய்யலாம் வகையில் இறங்கி கொடுத்தான். அந்த அறியாமை சமுதாயம் ஜாகிலியத்து காலம்னு சொல்லுவான். அறியாத அந்த சமுதாயத்துக்கு தான் இந்த குர்ஆன் என்ற பொக்கிஷத்தை கொடுத்தான். குர்ஆன் வசனங்கள் அவங்க வீட்டுல இறக்கப்பட்டுச்சு. அப்ப அவர்கள் விளங்கினார்கள், நாம் விளங்க மாட்டோமா? அப்ப எதை சொல்லி தப்பிச்சுக்கிறோம்? எங்களுக்கு தான் விளங்காது, அதனால படிச்சவங்க இருக்காங்க, அதுல ஒரு 4-5 பெண்கள் இருக்காங்க, அவங்க அந்த வேலையை பார்த்துப்பாங்க, அவங்க போய் எடுத்து வச்சுக்குவாங்க, அவங்க சொன்னா போதும், நாம சும்மா எப்பயுமே கேட்டுட்டே இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே. நாளைக்கு அல்லாஹ் இருக்கும் கேட்டுட்டேன் சுப்பலா கல்லோட எவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறுப்படைகளை பற்றி ஒவ்வொன்றை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். நீங்கள் பைத்தியக்காரர்கள் அல்ல, நீங்கள் புத்திசுவாதினவர்கள் அல்ல, நீங்கள் புத்தியுடையவர்கள், அறிவு ஆற்றல் உள்ளவர்கள். உங்களால சிந்தித்து உணர முடியுது. அப்பயே மாதத்தை உணர்ந்து எட்டு வெட்டில ஒரு கேள்வி நமக்கு வருவம் வராது. கண்டிப்பா அந்த கேள்வி கிடையாது. அப்ப நாம என்ன இந்த கடத்துல செய்யணும்? நம்மளுடைய பங்குக்கு என்ன இருக்கு? சாதாரணமான ஒரு விஷயத்தை கூட நம்மளால செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தக்கூடியவர்கள் எத்தனை பேர்? அப்ப நாம இதெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம என்ன செய்யணும்? இந்த நன்மையை ஏற்றி தீமையை எடுக்க தடுக்கக்கூடிய விஷயத்தை ஈடுபடணும். அதை குறித்து அல்லாஹ்வுடைய 9ஆம் அத்தியாயத்துல 11ஆம் வசனத்துல சொல்றான். அதாவது நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உச்ச நண்பர்கள் சொல்லணும். இந்த மூமினா அதாவது ஒவ்வொரு ஆணும் மூமினான ஆணும் பெண்ணும் வாழுக்கும் அவுளியாவும் காவல். அதாவது நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உச்ச நண்பர்கள். ஏன் தெரியுமா? ஆண் பெண்ணை சொல்லணும், பெண்ணும் பெண்ணும் கூட சொல்லல. இன்னைக்கு ஆண் பெண் நண்பர்களா? நமக்கு ஆச்சரியமா என்ன ஆண்னா அந்நிய ஆண்கள் அவங்க கூட எப்படி நட்பு கொள்ள முடியும்? அடுத்த அந்த காலத்தை சொல்றோம், அவரோட நன்மை ஏறி தீமையை தடுப்பதில் தான் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் நண்பர்கள். வேற எந்த காலத்திலும் நீங்க என்ன செய்யணும்? ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் சொல்லலாம், பெண்களாக இருந்தாலும் பெண்களுக்கு ஆண்கள் சொல்லலாம். அப்ப நீங்க ஒருவருக்கு ஒருவர் உச்ச நண்பர்களாக எப்ப இருக்கிறீங்க அப்படின்னா நன்மை ஏறி தீமையை தடுக்கும் போது. அப்ப மற்ற ஆண் பெண்கள் வரும்போது அல்ல சொல்லிட்டான்னு சொன்னா ஒரு கணவன் மனைவி எடுங்க, சகோதர சகோதரி எடுங்க, இப்படி நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய உறவு முறைகளை எடுங்க. நாம எடுத்து சொல்றது நம்ம மேல கடமையே இல்லையா? அப்ப நாம ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யறோம்? இந்த பணியை மேற்கொண்டு நம்ம என்னன்னாக்கா வெற்றியாளர்களாக மாறும். ஏன்னா அல்லாஹ்வுடைய திருமுறையில இன்னொரு வசனத்துல சொல்லும் போது நீங்கள் நம்பிக்கை கொண்டு இருக்கின்றீர்கள், இன்னும் நல்லவையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள், நீங்கள் தான் நல்லோரும் சொல்லும். இன்னும் உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும், நன்மையை ஏவட்டும், தீமையை தடுக்கட்டும், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் சொல்லும். அப்ப இது போன்ற ஒரு நிலையை நாம அடையணும்னு சொன்னா நாம நன்மையை ஏவணும், தீமையை ஏற்கும். அதுக்காக நாம வந்து பெருசா புராண ஆயத்துகளையும் ஹதீசுகளையும் அரபியெல்லாம் சொல்லணும், நாம் மக்களும் எங்களால இயலல இப்படி எல்லாம் சொல்லவே தேவை. எல்லா நபிமார்களும் செய்த ஒரு தொழில் என்ன தெரியுமா? ஆடு மேய்க்கும். ஆடு மேய்ப்பவர்களை இன்னைக்கு நாம எப்படி பார்க்கணும்? ஒரு ஆடு மேய்க்கிறவன் வந்து ஒரு நல்ல ஒரு இலக்கண நயமாக ஒரு நல்ல ஒரு சொற்பொழிவு ஆக்க முடியுமா? நம்ம கண்ணோட்டத்தின்படி முடியாது. ஆனா எல்லா நபிமார்களும் என்ன தொழில் செய்தாங்க? ஆடு மேய்த்தார்கள் சொல்லி வருது. அப்ப அவர்கள் தான் இந்த சமுதாயத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள். படிப்பவர்கள் இல்லாத நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவு தான் சஹாபாக்களுக்கு ஒரு சொர்க்கத்துக்கு விட்டுட்டது. அப்ப நாம நம்மளே மட்டும் நினைக்கிறோம், எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் அறிவு இல்லை, எங்களால பேச முடியாது, எங்களுக்கு வந்து இந்த மாணவிய ஞானம் இல்லை, ஹதீசுடைய ஞானம் இல்லை அப்படின்னு சொல்றோமே. எல்லா நபிமார்களுடைய அழைப்பணியை பற்றியும் அல்லாஹ் சொல்லும் போது அவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை, நான் வந்து அல்லாஹ்வுடைய தூதராக அனுப்பப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாம் எடுத்து வைத்தார்கள். அப்ப இந்த ஒரு விஷயத்தை கூட நம்மளால எடுத்து வைக்க முடியாது. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை, அவனுக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வை
செய்தி எடுத்துட்டோம்னா நம்ம படிச்சு அறிந்து கொள்கிறோம் அல்லது கேட்டு அறிந்துக்கிறோம். சில பேருக்கு வந்துட்டு கேள்வி ஞாபகம் இருக்கும், சில பேருக்கு வந்துட்டு தானா படிச்சாதான் புரியும். அப்ப படித்து அறியறவங்க படிச்சு அறியலாம், கேள்விப்பட்டு அறியறவங்க கேள்விப்பட்டு அறியும். அப்ப அறிந்த உண்மையான செய்தியாக இருந்து குர்ஆன் ஹதீஸாக அல்லாஹ் சொன்ன செய்தியாக இருந்தா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அது நம்ம மேல விதிக்கப்பட்ட கடமை. அப்படி எடுத்து சொல்லும் போது என்ன நன்மை நமக்கு கிடைக்குது தெரியுமா? நம்ம உள்ளத்தில் அந்த செய்தி பதிவுபடுது. அவ எந்த தீமை நடந்தாலும் அந்த இடத்துல உன்னால பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். எப்பனா அந்த உள்ளத்தில் பதிய வைக்கும் போது அதை எடுத்து சொல்லும் போதுதான் நம்ம உள்ளத்தை பதியும். அப்ப நாம எதை பண்ணாலும் காதல் வாங்கிட்டு அப்படியே படிக்கிறோம். நாம யாருக்குமே சொல்றது இல்லைன்னு சொன்னா நாளடைவே ஒரு நாள்லயோ அரை நாள்லயோ என்ன ஆகுது? அது மறைஞ்சு போகுது. அதனாலதான் மார்க்க விஷயம் என்று வரும்போது நாம சில ஆளுங்களை தட்டி எழுப்போம். கேள்வி கேட்கறதுக்கு யாரு? ஆளுநர்கள் கிடைக்க மாட்டாங்களா? யாராவது ஆளுநர்கள் கிடைக்கலாம். இதனுடைய விபரீதம் தான் என்ன ஆச்சு? இஸ்லாத்தில் புதுமைகள் புகுத்தப்பட்டது. எதுக்கெடுத்தாலும் வந்து ஹஜ்ரத்துக்கிட்ட போய் கேட்போம், மௌலானாட்ட கேட்போம், உலகத்திட்ட போய் கேட்போம், இன்னும் உஸ்தாத்ஜிகிட்ட போய் கேட்போம். அந்த விபரீதம் என்ன ஆச்சு? 3 நாள் பாத்தியாவாச்சு, 10 நாள் பாத்தியாவாச்சு, இன்னும் வந்து வளைகாப்பாச்சு. இப்படி எல்லாம் இதை செய்ய அதாவது இது இந்த பரிகாரம் செய்ய அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல வந்தாங்க. ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி யாராவது இது போன்ற குர்ஆன் ஹதீஸ்களை எடுத்து சொல்லி இருப்பாங்களா? இது போன்ற ஒரு அமைப்பு இருந்துச்சா? கேள்விக்குறிதான். அப்ப தமிழாக்கம் குர்ஆன் வந்ததே வந்து குறுகிய காலத்துலதான். அப்ப இப்படி ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நம்மளுடைய சமுதாயத்துக்கு நம்மளுடைய இந்த வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுத்துருக்கான்னு சொன்னா அல்லாஹ் என்ன நாளைக்கு கேள்வி கேட்பான். இந்த மாதிரி வசதிகள் தான் செய்ய இல்லையா? அப்ப நீங்க என்ன லாபம் செஞ்சீங்க? உங்களுடைய கடமை என்ன நிறைவேற்ற கேள்வி கணிகள் வராதா? நாம என்ன செய்யணும் அப்படின்னா, எப்படி அந்த பெண்மணிகள் இஸ்லாமுக்காக தியாகம் செய்து இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக முற்பட்டார்களோ சஹாபிய பெண்களை போல நாமும் சில தியாகம் செய்து இந்த நன்மையை ஏறி தீமையை தடுக்கக்கூடிய காரணங்கள்ல ஏதாவது ஒரு வகையில பங்கு பெறும். எல்லாருமே என்ன செய்ய முடியாது, மேலே ஏறி பேச முடியாது. சில பேர் அதுவும் செய்வாங்க. சில பேர் என்ன செய்யலாம், நம்ம உருவலாக சொல்லலாம், நம்ம தெருவுக்கு சொல்லலாம், வீடு வீடா அதிகமாக செய்யலாம் இல்லையா? அந்த மாதிரி செல்வங்களோட உடல் செல்லலாம். அந்த மாதிரி போனப்ப என்ன கிடைக்குது? நமக்கு அந்த நன்மை கிடைச்சது. இன்னும் அல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் ஒருவருக்கு நன்மையை ஏற்றி அதை அவர்கள் செவிவிட்டு அதை செய்துவிட்டார்கள் சொன்னா உங்களுக்கு எதை விட சிறந்தது தெரியுமா? அரபிலோகத்து சிவந்த ஒட்டகம் உங்க கையில இருக்கிறதோட சிறந்த அரபுலோகத்து சிவந்த ஒட்டகம் என்பது விலையுள்ள ஒரு பொருள். அதை நம்மளால வாங்க முடியாது. அப்ப அது இருப்பதை விட எது சிறந்தது தெரியுமா? நீங்க நன்மையை ஏற்படுது, தீமையை தடுப்பது. அப்ப அந்த போல ஒரு காரியத்தை பெண்களாகிய நம்மை நாம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி ஈடுபடுத்திக் கொண்டு நம்மளுடைய இந்த வாழ்வை வந்து நம்ம பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. இன்னொரு விஷயம் இறுதியாக சொல்ல முடிச்சுக்கிறேன். இது போன்ற ஒரு வாய்ப்பு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இது போன்ற ஒரு வாய்ப்பு பல பகுதிகளில் இல்லை. பல பகுதிகளில் இன்னும் என்ன ஆகுது தெரியுமா? அல்லாஹ் சொல்லுவாங்க, ஆனா அவருடைய ஆட்கள் என்னன்னு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக விலகி வைத்திருப்பார்கள். ஆனா நபி வழிமுறை எதுவும் இருக்காது. ஆனா அல்லாஹ் இந்த பகுதியை தேர்ந்தெடுத்து என்ன செய்திருக்காங்க? இந்த குர்ஆன் ஹதீஸை விளக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை அமைத்து தந்திருக்கான், ஒரு கூட்டத்தை அமைத்து தந்திருக்கான், ஒரு இயக்கத்தை அமைத்து கொடுத்திருக்கான். அதற்குரிய வாய்ப்பினை நம்ம அனைவருக்கும் கொடுத்திருக்கான்னு சொன்னா அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா அல்லாஹ் யார் மீது விருப்பம் வைத்திருக்கிறானோ, யாரை நேசிக்கின்றானோ அவர்களை இந்த மார்க்கத்தின் பக்கம் இழுத்து அவர்களுடைய உள்ளத்தை எதிர்பார்த்து சொன்னா அவங்களுடைய உள்ளத்தை விரிவடை செய்வான், மார்க்கத்தின் பக்கம் விரிவடை செய்வான்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமணத்தை செய்யும். அப்படிப்பட்ட ஒரு நல்லடியார்களாக நாம இருக்கணும். நாமும் சொர்க்கத்தை அடைய வேண்டும். இந்த பணியை வந்து நம்முடைய இறுதி மூச்சு வரையும் நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் மற்ற பெண்களுக்கு கொடுக்காம நம்ம ஊர் நம்ம பகுதி பெண்களுக்கு கொடுத்துருக்கான்னு சொன்னா நாம் அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி நாம
யார் இங்க வந்து அழைப்பு பணியை வந்து மேற்கொள்றாங்களோ, யார் இந்த வாய்ப்பு எந்த ஒரு இடத்துல நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதோ அதை பயன்படுத்தி அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நன்மக்களாகவும் நல்ல ஒரு பெண்மணிகளாக வாழ்ந்து நன்மையை ஏறி தீமையை தடுத்து சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.